Poornima Vlogs ஒரு சூப்பரான வந்துட்டு ஒரு கிறிஸ்பியான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். சோ சேப்பங்கிழங்கு வறுவல் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். சேப்பங்கிழங்கு வறுவலுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன தேவை அப்படின்றத நம்ம டைரக்டாவே வந்துட்டு எப்படி செய்ய போறோம்ன்றதை நம்ம பார்த்தறலாம். வீடியோக்குள்ள வாங்க. சேப்பங்கிழங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியில வந்து நல்லா பாயில் பண்ணி லைட்டா நான் உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ரொம்ப வந்துட்டு பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வெட்டும் போது அந்த ஷேப்லாம் வரவே வராது, கொல கொலன்னு இருக்கும். ஸோ நீங்கள் மீடியமாக கொஞ்சம் வந்துட்டு நார்மலாக வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லைசஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ இதை நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வறுக்கிறதுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வேக வச்சதுக்கப்புறம் குட்டி குட்டி பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு வந்து வளவள அப்படின்னு இருக்கும். பட் நீங்கள் ஃப்ரை பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேப்பங்கிழங்கு ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம இப்போ மசாலா எல்லாமே சேர்த்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் ஜாஸ்தி சாப்பிட்றவங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு நான் வந்து பாயில் பண்ணும்போது நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், அதனால் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கடலை மாவு வந்துட்டு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ கடலை மாவு வந்துட்டு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்க போகிறோம். ஸோ அரிசி மாவும் வந்துட்டு நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு இருந்தால் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப வந்துட்டு போட்டு நம்ம அமுக்கி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு உடையும். லேசாக வந்து நீங்கள் பரட்டி விட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம வேக வச்சுருக்கனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸோ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சுக்குவோம். தண்ணி லைட்டாக நீங்கள் தெளிச்சிட்டதுக்கப்புறம் ஸோ கலந்து விடுங்க. ஸோ அந்த எல்லா மாவும் வந்துட்டு நமக்கு அதில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு மேலே ஒரு கோட்டிங் மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா நமக்கு அந்த கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். ஸோ ரொம்ப தண்ணி விட்டு நீங்கள் தொரன்னு வர மாதிரி நீங்கள் கலந்துக்கக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நமக்கு வந்தால் போதும். இதிலே நீங்கள் காரம்லாம் செக் பண்ணிவிட்டு சப்போஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், காரமும் உப்பும். இதை வந்துட்டு அப்படியே ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் நம்ம நல்லா வந்துட்டு ஊற வச்சாச்சு. ஸோ நம்ம வந்துட்டு அந்த காரம் சேர்த்தது இந்த மசாலா எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்துட்டு ஒரு பேனில் வந்துட்டு நான் ஆயில் வந்து விட்டு நான் வச்சுருக்கேன். ஆயில் வந்து நல்லா சூடாகிட்டுருக்கு. ஸோ இது நம்ம அப்படியே வந்துட்டு ஆயிலில் வந்துட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிட வேண்டியதா. ஸோ அடுப்பில் வந்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு நம்ம பொரிச்சு அள்ளிடுவோம். நம்ம போட்ட உடனே வந்து நம்ம டக்குன்னு வந்து கிண்டி விட்டுறக்கூடாது. அது கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. ஸோ கலர் கொஞ்சம் லைட்டாக மாறினதுக்கப்புறம்
நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு அந்த சலசலப்பு இருக்கு இல்லையா, ஸோ அது நல்லா அடங்கி வரும் வெந்ததுக்கப்புறம். ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் வேக விடுங்க. இப்போ 2 சைடும் வந்து நம்ம நல்லா வந்து திருப்பி போட்டாச்சு. ஸோ நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாகி அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அடங்கிருச்சு அந்த பபிள்ஸ்லாம். ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்துருவோம். ஸோ சூப்பரான ஒரு கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வளவளப்பு தன்மைலாம் சுத்தமாக இருக்காது. நம்ம மீதம் இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வந்துட்டு நமக்கு ஃப்ரை ஆகி ரெடியாகி வந்துருச்சு. ஸோ வாசனையே பார்த்தீங்கன்னா நல்லா கமன்னு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். சாப்பிடாதவங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பராக வந்துட்டு ஒரு சேப்பங்கிழங்கு வச்சு எப்படி நம்ம வந்து வறுவல் செய்யலாம், அது எவ்வளோ ரொம்ப கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக வந்ததுன்னு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இதே மெத்தட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருதுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.